முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகி புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார். இந்த நிலையில் அவரை வரவேற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய வேதா சுப்பிரமணியம் வந்திருக்கார். நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். சார், இன்றைய தினம் அரசியல் இயக்கத்தை அண்ணாமலை அவர்கள் தொடங்கியிருக்காரு. அவருக்கு ஆதரவா நீங்களாம் பாஜக இருந்து வெளியே வந்திருக்கீங்க. அரசியல் இயக்கம் தொடங்குறத எப்படி பாக்குறீங்க? இது அதாவது தமிழகத்திற்கு ஒரு விடிவு காலம் பிறந்ததாக நினைக்கின்றோம். இந்த மண் சார்ந்த அரசியலை எடுத்துச் செல்வதற்கும் அவர் சொன்னதை போல இந்திய திருநாட்டில் ஒரு முதன்மையான மாநிலத்தை, உண்மையான முதன்மையான மாநிலத்தை உருவாக்குவதற்கு ஒரு சக்தியாக இன்றைக்கு மக்கள் சக்தியை எடுத்து செல்வதற்கு ஒரு இயக்கத்தை கண்டிருக்கின்றார். அவருடைய பேச்சில் தெளிவாக இருக்கு. அவர் என்ன பண்ண போறாரு, எப்படி செயல்பட போறாருன்னு சொல்லியிருக்கார். இது நிச்சயமாக அது வரவேற்பை பெற்றுக்கொண்டிருக்கின்றதுக்கு ஒரு அடையாளம். 7 மணி நேரத்தில் 7 லட்சம் பேர் இது வரைக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த இயக்கத்தில். சார், பாரதிய ஜனதா கட்சியில மாநில தலைவராக செயல்பட்டாங்க. அதன் பிறகு பொறுப்பு கொடுக்கல, அதனாலதான் விலகிட்டதா சொல்றாங்க. இப்போ இதுதான் காரணமா, இல்ல இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாதான் தமிழ்நாட்டில் செயல்பட முடியும்ன்றதுக்காக இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சு? நாம தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த பொறுப்பு அதனால பிரச்சனை அப்படின்றது சொல்றதெல்லாம் நம்முடைய பத்திரிகை ஊடகவியாளர் சொல்லக்கூடிய கருத்து. அவர் இந்த பொறுப்பினுடைய தன்மையை பல நேரங்களில் சொல்லியிருக்கார். அவரை பொறுத்தவரை பொறுப்பு என்ன என்பதை பல நேரங்களில் சொல்லியிருக்கார். எனக்கு தெரிஞ்சு அவர் பல்வேறு பொறுப்புகளை பார்த்துட்டு வந்தார். ஆனால் அவர் ஒரு நோக்கத்திற்காக பயணித்திருக்கின்றார். தெளிவாக சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அதை கூட சூப்பர் ஸ்டார் கூப்பிட்டது கூட நான் வர முடியாமல் போச்சுன்னா சொல்லியிருக்காரு. இன்றைக்கு அவர் ஒரு இதை சூழ்நிலை உணர்ந்திருக்கார். இன்றைக்கு தமிழகத்தில் ஜென்சி அரசியல் எப்படி போய்கொண்டிருக்கிறது, அதில் இங்கே தவறு நடந்திருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் எங்களை போன்றவர்களை பொறுத்தவரை அவர் சட்டமன்ற தேர்தலில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் களத்தில் நிற்காததே, அதாவது பிரச்சாரத்துக்கு போனதை தவிர்த்து அவர் தலைமையில் முன்னெடுக்காதே ஒரு தோல்வி, இப்படிப்பட்ட ஒரு தோல்வியான கூட நாங்கள் யோசிக்கக்கூடியது இருக்கு. ஆனால் அதை உணர்ந்து இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு திட்டத்தோடு வந்திருக்காரு. அது மக்களிடம் வரவேற்பை பெற்றுக்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அவர் சொன்னதை போல அடுத்த இலக்கு பொது தேர்தல் இலக்குன்னு சொல்லியிருக்காரு. அதற்குள்ளான திட்டங்கள் அவர் போடுவார். எப்பவுமே அவர் திட்டமிடுதலில் ஒரு சிறப்பாக செய்வார். எண் மக்கள் யாத்திரை, கட்சியை நிர்வாகம் பண்ணுறதுலையும் சரி, அவருடைய காலகட்டங்களில் அமைப்பு ஸ்ட்ராங் பண்ணதுலையும் சரி, இப்படி எல்லாத்தையும் கூட இருந்திருக்கோம். அவருடைய காலகட்டங்களில் மாவட்ட தலைவராக இருந்திருக்கேன். எனக்கு தெரியும் மக்கள்கிட்ட எப்படி போகணும், எங்களெல்லாம் எப்படி கொண்டு போயிருக்கா தெரியும். ஆகவே நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சவரை எப்படி இன்னும் சொல்லப்போனால் அவருடைய காலகட்டத்தில் தான் பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு இங்கெல்லாம் நம்ம கூட்டணி கட்சி சின்னங்களில் தான் நின்னோம். கிட்டத்தட்ட 10 மடங்கு நாங்கள் வாக்காளருடைய நம்பிக்கையை பெற்றோம். தாம்பரத்தில் 2வது இடம் பெற்றோம் சைக்கிளை வச்சுட்டு. அதனால அவர் நிச்சயமா மக்களுக்கான தலைவர். இந்த கட்சி மக்களிடம் மிக வேகமாக செல்லும். அதுவும் இல்லாமல் இப்போ ஃபீல் பண்றாங்கல்ல, நாம தப்பா ஓட்டு போட்டுட்டோமா, இந்த களத்தில் தவறு நடந்துச்சோன்னு நினைக்கிறோம். அது இல்லாமல் மக்கள் நல்ல வரவேற்பை பெறக்கூடிய, மக்கள் சிந்திச்சு ஆதரவு தரக்கூடிய நிலைமையை இவருடைய புதிய அரசியல் இயக்கம் மாற்றி காட்டும். நீங்க உடனடியாக அவர் விலகிறது கடிதம் கொடுத்தது தெரிஞ்ச உடனே நீங்க கட்சியிலிருந்து விலகிட்டீங்க. இதே மாதிரி நிறைய பேர் விலகிறது தயாரா இருக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமை காருங்கன்னு சொல்லி அண்ணாமலை அவர்களே சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு பேர் ஆதரவு கிடைக்கும்? பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நிறைய பேர் வந்துருவாங்களா? எப்படி இருக்கு? நான் அவர் விலகின பிறகு விலகல. நான் 48 மணி நேரத்திற்கு முன்பாகவே விலகிவிட்டேன். ஏனென்றால் எனக்கு டெல்லியிலே தலைவர் அவர்கள் சென்று அவர்களை சந்தித்த பிறகு இந்த இயக்கத்தில் 28 வருஷமா இருக்கேன். 33 வயதில் இந்த இயக்கத்தில் வந்தேன். 61 வயசு ஆகுது. எனக்கு தெரியும், ஒருத்தர் ராஜினாமான்னு சொன்னால் மெயில் அமிச்சாலும் ஏற்றுப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அவர் டெல்லியில் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இவரும் சந்திச்சிருக்காரு. புதிய அரசியல் கலாச்சாரத்தை ஒரு பண்பை சொல்லியிருக்காரு. அதில் போய் சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பாருங்க எனக்கு முன்கூடியே தெரிஞ்சிச்சு. தீர்க்கதரிசியாக தெரிஞ்சுட்டா இவர் எப்படியும் புதிய இயக்கமாக. அப்போ நாம் இதில் இருந்தால் தடையாக இருக்கணும், முதல்ல நான் விலகிட்டேன். இன்றைக்கு இந்த 12 மணிக்கு பிறகு அவருடைய உரைக்கு பிறகு இன்றைக்கு பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மட்டும் இல்லை, பல்வேறு நிலைகளில் பல்வேறு தரப்பில் படித்தவர்கள், பாமரர்கள், பெண்கள், இளைஞர்கள், ஜென்சி, ஆல்பா எல்லாருமே இன்றைக்கு பல பேர் எனக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அங்கிள், நாங்கள் பதிவு பண்ணிட்டோம். இது மாதிரி பல குடியிருப்போர் நலச்சங்கம், அவர் அந்த பசுமை சப்ஜெக்ட் பேசியிருக்கார். கிரீன் இது சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது நல்ல பசுமையான பகுதி போகணும், யூரோப்பில் இருக்கிற மாதிரி, அமெரிக்கா வெளிநாடுகள் இருக்கிற மாதிரி, அவர்களெல்லாம் இன்றைக்கு வாலண்டியராக வரதெல்லாம் தன்மார்க்கத்தை வர தெரியுது. மிகப்பெரிய வெற்றியை ஒரு பெறுவாங்க நம்பிக்கை. நன்றி சார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் புதிய
அரசியல் இயக்கமாக ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்கூடிய வேளையில் அதில் உறுப்பினர்களாக 7 லட்சம் மேற்பட்டோர் தற்போது வரை சேர்ந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் அந்த இயக்கத்தில் சேர்ந்திருக்கூடிய அண்ணாமலையோடு சேர்ந்து செயல்பட தயாராக இருக்கக்கூடிய வேதா சுப்பிரமணியம் அவர்கள் நம்மோடு பல கருத்துக்களை தெரிவித்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் சுரேஷ்குமார்.